ஹாய் guys, வெல்கம் டு அருள் பார்த்தா டைரிஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தி சைக்காலஜி ஆஃப் மணி. மார்கன் ஹவுசஸ் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிற இந்த தி சைக்காலஜி ஆஃப் மணிங்கிறது வந்து பணம் சார் உளவியல் அப்படின்னு தமிழ்லையும் கிடைக்குது. இதை இது வந்து அரவிந்த் சாமி அவர்கள் வந்து இதை பற்றி பேசியிருந்தார். அதனால இது வந்து தமிழில் நல்லா ஃபேமஸ் ஆனுச்சு. ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் நிறையா இது வந்து தமிழில் விற்று தீர்த்துச்சுன்னே சொல்லலாம். சைக்காலஜி ஆஃப் மணின்னு ஒரு புக், அதை நீங்கள் படிங்க. அதில் வந்து இந்த காம்பவுண்டிங்கோட எஃபெக்ட், நீங்கள் சேவ் பண்ணுற ஒரு விஷயம் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது அது எவ்வளோ வந்து க்ரோ ஆகும். அந்த காம்பவுண்டிங்கோட எஃபெக்ட், காம்பவுண்டிங்க்கு தேவையானது வந்து டைம். ஓகே, அதனால நீங்கள் 40 வயசுல இருக்கும்போது ஆரம்பிக்காதீங்கன்னு சொல்லலாம். பட் உங்களுக்கு வந்து இப்போ 20s இருக்கிறவங்க 15 இயர்ஸ் 16 இயர்ஸ் பாக்கெட் மணி வரவங்க இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் கேன் சேஞ்ச் யுவர் லைஃப். இது வந்து நீங்கள் படிச்சீங்கன்னா இட் கேன் சேஞ்ச் யுவர் லைஃப். உங்களுக்கு ஒரு பயங்கர அட்வான்டேஜ் இருக்கு. இது ஒரு 266 பேஜ் உள்ள ஒரு புக்கு. இந்த புக்கை வந்து அப்படி படிச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் இன்டர்வியூவில் சொல்லிட முடியாது. அரவிந்த் சாமி அவர்களும் வந்து எதை பற்றி பேசியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா, இதில் உள்ள ஒரு டாபிக், அதாவது காம்பவுண்டிங்கை கற்றுக்கணும், அதில் இன்ட்ரெஸ்ட் எப்படி வருது அப்படிங்கிறத கற்றுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காரு. அதாவது காம்பவுண்டிங்கில் பார்த்தோம்னா நம்மளோட இயர்ஸ் தாங்க, அதாவது எப்போ ஆரம்பிக்கிறோம் அப்போலேருந்து காம்பவுண்டிங் ஆகிட்டே போகுது. அப்படிங்கிற போது நம்ம வந்து வருஷங்கள் வந்து அதிகமாக நம்மளோட இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டிங், அந்த வட்டிக்கு வட்டி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வர ஆரம்பிக்கிறது. அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா, நம்ம இப்போ வந்து எஸ்ஐபி எடுத்துக்கலாம், இல்லாட்டினா நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கலாம். அதுவே இந்த புக்கு படித்தா நமக்கு வந்து என்ன ஒரு டிஃப்ரெண்ட், நம்ம மைண்டுக்கு இல்லாட்டி நம்ம எண்ணங்களுக்கு என்ன ஒரு டிஃப்ரெண்ட் வருதுன்னு கேட்டோம்னா, நம்ம இது வரைக்கும் எதையெல்லாம் ஆசைப்பட்டோம், எதெல்லாம் பெரிய பெரிய விஷயங்களை நினச்சிக்கிட்டு இருந்தோமோ அதெல்லாம் வந்து தோற்றமும் முரணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துல வந்து இதில் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம இப்போ நார்மலாகவே இப்போ ஒரு பசங்க படித்து முடிச்சுட்டு வெளில வரும்போதோ வேலைக்கு ஆரம்பிக்கும் போதோ ஒரு பெரிய வீடு, காரு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் ஆசைப்படுவாங்க அதிகமாக. இப்போ காருன்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம வந்து இப்போ ரோட்டில் ஒரு காரை பார்க்குறோம்னா அந்த காரு எப்படிப்பட்டது, அந்த கார் எவ்வளோ நல்லா இருக்குன்னு தான் பார்க்குறோமே தவிர அதில் ஓட்டுறவங்களை பற்றி பார்க்குறதில்ல. அதுக்காக வேண்டி நீங்கள் கார் வாங்க வேணாம், இல்லை வந்து வீடு வாங்க வேணாம் அப்படிலாம் இதில் சொல்லப்படலை. அதாவது நமக்கான இன்கம் ஏர்ன் பண்ணுறது, ஜென்ரேட் பண்ணுறது, அந்த மாதிரி டைமிங்கில் இந்த மாதிரி ட்ராப்ஸு அதில் போய் மாட்டிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இதில் நிறையா சொல்லியிருக்காங்க. அந்த ஏஜில் வந்து சேவிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறையா சொல்லியிருக்கிறாங்க. அதில் பார்த்தோம்னா சேமிக்கணுங்கிறது வந்து ஒரு டார்கெட் வச்சு இதுக்காக தான் அப்படின்னு சேமிக்க வேண்டியதில்லை, சேமிக்கணுங்கிறதுக்காகவே சேமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. சேமிப்பு மாதிரியே இதில் வந்து பணம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பணத்துக்காக நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கிறோம், பிடிக்காத வேலைகள்லையோ இல்லை வந்து எதுலேயோ நம்ம சிக்கலில் சிக்கிக்கிட்டு இருக்கிறோம், கடன்லையோ இதில் சிக்கலில் சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி உள்ள போது வந்து அதுலேருந்து விடுபடுற விடுதலையாக வந்து நம்மளோட சேமிப்பும் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த வெல்த்தும் பயன்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை தவறாத தவறுகள்னு சொல்லி நம்ம வந்து நார்மலாக ஒரு நம்ம ஏழையாவோ ஒரு மிடில் கிளாஸாவோ இருக்கும்போது நம்ம வந்து தவறாமல் என்னென்ன தவறுகள்லாம் செய்கிறோம், அதனால் நம்ம வந்து அந்த சிக்கலில் மாட்டிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நிறையா சொல்லியிருக்காங்க. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வரிகள் எது அப்படின்னு கேட்டோம்னா, சேமிப்பு கரையாமல் இருக்கிறதும் சேமிப்பை பற்றின ஒரு பாட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அண்டார்டிகா இருக்கு இல்லையா, அண்டார்டிகாவில் வந்து பனி உருவாகுது, அது வந்து எப்படி மென்மேலும் அதிகமாக ஆகிட்டே போகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டோம்னா, அந்த இடத்துல வந்து சூரிய ஒளிங்கிறது வராததுனால அந்த பனியை உறைய வைக்க தேவையான ஒரு விஷயம் அது வந்து அங்கே இல்லாததுனால பனி மேற்கொண்டு அது உருவாகி அது ஐஸ்பர்காக மாறுது. அது எப்படி தனியாக பிரிஞ்சு போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பூமியோட வெப்பத்தை பொறுத்து தான் அது தனியாக பிரிஞ்சு போகுது. மற்றபடி சூரியனோட வெப்பத்தால் அது உருக வாய்ப்பு இல்லைங்கிறதுனால நம்மளோட செலவுகளை அதோட கம்பேர் பண்ணுறாங்க. எப்படி சொல்கிறது, நம்ம இப்போ ஒரு சேவிங்ஸை நம்ம ஆரம்பிக்கிறோம்னா அது வந்து கரைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கும் அது மேலும் வளர்கிறதுக்கும் அதை காம்பவுண்டிங்கோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இதை வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு கம்பேரிசன் வச்சுருக்காங்க நமக்கு புரிகிற மாதிரி. அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த புக்கு வந்து ரொம்ப ரெஃபர் பண்ணுறாங்க. நான் முன்னமே சொன்னதுபடி இதில் உள்ள எல்லாத்தையும் வந்து இந்த 20 மினிட்ஸ் வீடியோலேயே 15 மினிட்ஸ் வீடியோவிலேயே நம்மளால் சொல்லி முடிக்க முடியாது. ஆனால் இதில் உள்ள டாபிக்ஸு அதை பார்த்தாலே நமக்கு வந்து நிறையா வந்து புரியும்.
அதாவது எவரும் அறிவிலி அல்லர், யாரும் அறிவில்லாதவங்க இல்லை. எல்லாரும் வந்து மணி மேக் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு ஒரு ஐடியாஸ் இருக்குது. சில பேரை கேட்டோம்னா லாட்ரி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம நாட்டில் பேன் பண்ணிட்டாங்க. இப்போ வெளிநாடுகளில் போய் வேலை செஞ்சாலும் அவங்க வந்து அந்த லாட்ரி வாங்குறத வந்து பழக்கப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இந்த புக்கில் வந்து அமெரிக்கர்களை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஒரு 100லேருந்து ஒரு $400 வரைக்கும் ஒரு குடும்பம் லாட்ரிக்காக செலவு பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து சேமித்தா வந்து நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட போய் கேட்டோம்னா, வேலை முடிச்சு வரும்போது இருக்கிற இந்த சின்ன இதில் நான் வந்து லாட்ரியை நம்புகிறேன். நான் இந்த கொஞ்சம் கொஞ்சம் காசை $5 $10 சேர்த்து வச்சு நான் பெருசாக எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இந்த லாட்ரியில் நான் ஒரு விழுந்துச்சுன்னா நான் எனக்கு ஆசைப்பட்ட தேவையான பொருட்கள்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க ஒரு ஐடியாவில் இருக்காங்க. அதே மாதிரி இந்த கேஷினோ போகிறவங்கெல்லாம் அந்த மாதிரி தான். கேஷினோ, பங்குச்சந்தை பற்றி சொல்கிறாங்க. பங்குச்சந்தையில் வந்து லாங் டேர்மாக உள்ள சிறிய லாபம் தர்ற முதலீடுகள் சேஃபாக இருந்தாலும் இவங்க போய் ப்ளே பண்ணுறதெல்லாம் அதிக லாபத்துக்காக ஏதோ ஒரு பெரிய ஒரு லாபத்தை எதிர்பார்த்து ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறது, மொத்தமாக வந்து அது போயிடுறது, அந்த மாதிரி விஷயங்களையும் பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதிர்ஷ்டமும் இடர்களும். இப்போ அதிர்ஷ்டத்தில் நமக்கே ஒரு லாட்டரியே விழுந்துட்டாலும் அதுக்கப்புறம் அந்த மணியை நம்ம என்ன செய்கிறோம், திரும்பவும் அதை செலவு பண்ணிட்டு நம்ம வந்து கீழே தான் வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் பார்த்தோம்னா இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. நிறைவேறாத தேவைகள், குழப்பமான கூடல், வளமடைதலும் வளமாய் இருத்தலும், பூ விழுந்தால் உனக்கு வெற்றி, விடுதலை, தோற்றமும் முரண்களும், காட்சிக்கு வராததை வெற்றி, சேமியுங்கள், ஏற்றுக்கொள்ளக்கூடியதா புரட்சிகரமானதா, ஆச்சரியம், தப்பாத தவறுகள், நீங்களும் மாறுவீர்கள், எதுவும் இலவசம் இல்லை, நீங்களும் நானும், அவநம்பிக்கை மீதான ஈர்ப்பு, எல்லாவற்றையும் நீங்கள் நம்பும்போது, எல்லாமாய் சேர்ந்து இப்போது வாக்குமூலங்கள். இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் டாப்பிக்கை படித்து சொல்கிறதுக்குள்ளே உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி. ஆனால் இதை வந்து ஒரு டாபிக் பை டாப்பிக்காக வந்து நம்ம வீடியோ போடலான்ட்டு இருக்கோம். அது உங்களோட சப்போர்ட்டை பொறுத்து தான் நம்ம அடுத்து நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம வந்து அவங்க சொல்ல வந்ததை முழுமையாக ஒரு பார்ட் பை பார்ட்டாக சொல்லி முடிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் வந்து நினைக்கிறேன். இதில் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம வந்து பணம் சார் உளவியல்ன்ட்டு சொல்லிட்டு பணத்தை நம்ம தனிநபர் மேனேஜ் பண்ணி எப்படி முன்னுக்கு வர்றதுங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் அமெரிக்காவை பற்றியும் சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவும் ஜப்பானும் ஒரு 30-40 வருடங்கள் வந்து போர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அமெரிக்கா என்ன சொல்லுது அந்த மக்கள்கிட்ட, உங்களோட பணங்களையும் உடைமைகளையும் நீங்கள் வந்து பாதுகாத்து சேமித்து வச்சுக்கோங்க, இந்த போர் எப்போ முடியும்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது வரைக்கும் வந்து அமெரிக்கர்கள் என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் காசையும் கடமையோடு சேமிச்சுக்கிட்டே வர்றாங்க. ஆனால் அந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, மக்கள் விடுபட்டு வெளியில் வரும்போது அவங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்குது, ஆசைகள் இருக்குது. அப்படின்னா வீடு வாங்கிட்டாங்களா, அதில் உள்ள பொருட்கள், பயன்பாட்டு பொருட்கள், அலங்கார பொருட்கள், காரு, பைக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதிகமாக வாங்க ஆசைப்பட்றாங்க. அப்போ என்ன செய்யுது, கவர்மெண்ட் வந்து அதை தயாரிக்கிறதுல வந்து மும்முரம் காட்டுது. அதில் இப்போ வந்து எப்படின்னு சொன்னோம்னா ஆயுதங்கள் தயாரிக்கிறதா உள்ள அந்த தொழிற்சாலைகள்லாம் அப்படியே வந்து அவங்க எப்படி மாற்றிக்கிறாங்கன்னா வீட்டு உபயோகப் பொருட்கள், இந்த மாதிரி வந்து கார், பைக்கு இது சம்மந்தப்பட்ட மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரிஸ் இந்த மாதிரியெல்லாம் கட்டமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மாதிரி இது பண்ணும்போது அவங்க சேவிங்ஸில் வச்சுருக்க நிறையா மணி அப்புறம் புழக்கத்துக்கு வருது. புழக்கத்துக்கு வரும்போது உள்நாட்டு உற்பத்தி உள்நாட்டுக்கு தேவைப்படுது. அது மூலியமாக கவர்மெண்ட் வந்து ரெக்கவர் ஆகுது. அப்படி இருக்கும்போது ஒரு பட்ஜெட்டுக்கு அப்புறம் வந்து அந்த பொருட்களுக்கான மானியங்களை வந்து அறிவிக்கிறாங்க. கடன், சின்ன சின்ன கடன், அதை வந்து தவணை முறையில் கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்த உடனே அதனாலேயே மக்கள் வந்து நிறையா பொருட்களை வாங்குறாங்க. இதனால் அவங்களோட உள்நாட்டு உற்பத்தி பெருகி அதிகமாக வந்து அந்த நாடு முன்னேறி வருது அப்படிங்கிற விஷயங்களை வந்து இதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அமெரிக்காவிலேயே பிறந்து முன்னேறினவங்க, அது மட்டும் இல்லாமல் பணக்காரர்களாக இருந்து ஏழையாக மாறினவங்க, அமெரிக்க வரலாற்றில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற நிறையா பேரோட லைஃப் ஸ்டோரி இதில் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது பில்கேட்ஸ், வாரன் பஃபட் அப்படி அவங்கள பற்றியெல்லாம் சொல்கிறாங்க. பில்கேட்ஸ் அவரை பற்றி இப்போ சொல்லணுன்னா, இப்போ நான் வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அது வெளியானதுக்கு அப்புறமா நான் இதை பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து இது பில்கேட்ஸை பற்றி சொன்னோம்னாலே எல்லாரும் வந்து ரொம்பவும் குறைவாக பார்க்குறாங்க. ஆனால் அவரோட ஒரு முன்னேற்றம், அவரோட பள்ளி காலத்தில் லேக் சைடுங்கிற
ஒரு பள்ளியில் படிக்கிறாரு. அவருக்கு வந்து அதிர்ஷ்டவசமாக அந்த லேக் சைடு ஸ்கூலோட ஃபவுண்டர் என்ன செய்கிறாருன்னா, 2ஆம் உலகப் போரில் மிஞ்சின அந்த கம்ப்யூட்டர் அந்த டெக்னாலஜிலாம் அவங்க ஸ்கூலில் பயன்படுத்தலாமே, அப்படி பயன்படுத்தினா கொஞ்சம் நம்ம ஸ்கூலுக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி நினச்சி அதை வந்து கொண்டு வர்றாரு. அதான் அந்த கம்ப்யூட்டர் அதோட நாலேஜ் கிடைச்ச பில்கேட்ஸ் வந்து என்ன செய்கிறாருன்னா, இதெல்லாம் வந்து 1960s நடக்கிறது. அந்த நேரத்தில் வந்து கம்ப்யூட்டருங்கிறது வந்து ரொம்பவே யாருக்கும் கிடைக்காத பொருளாக இருக்குது. அந்த மாதிரி கிடைக்கும்போது அவர் வந்து அதை எப்படி எடுத்துக்கிட்டாரு, அதை எப்படி லேர்ன் பண்ணிக்கிட்டாரு. ஒரு குறிப்பிட்ட சில வருஷங்கள் 30-50 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த உலகம் கம்ப்யூட்டரால் தான் இயங்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்ட பில்கேட்ஸ் வந்து அதில் வந்து அவ்வளோ ஆர்வமாக அவ்வளோ இதாக அவரை படித்து எப்படி தெரிஞ்சுக்கிட்டு முன்னுக்கு வர்றாருங்கிற கதை இதில் இருக்குது. அது நம்ம தனி வீடியோ போடும்போது அதை முழுசாக பார்க்கலாம். அதுக்கப்புறமான முக்கியமான ஆள் பார்த்தோம்னா வாரன் பஃபட். பங்குச்சந்தையில் நுழையிறவங்களும் சரி, அடியெடுத்து வைக்க போகிறவங்களும் சரி, அந்த ஒரு பேரை கேட்காம உள்ளே போக முடியாது. ஏன்னா பங்குச்சந்தையில் உள்ள எல்லாருக்கும் காட்ஃபாதர்னு சொல்ல போனோம்னா அது வந்து வாரன் பஃபட் தான். அவர் வந்து எப்படி முதலீடுகளை தொடங்கினார், அவர் எப்படி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார் அப்படிங்கிறத பற்றின கதைகள்லாம் இருக்குது. அவர் சொல்லும்போது இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி தான் வந்து அதிகமாக சொல்கிறாரு. அந்த காம்பவுண்டிங்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் அதை பற்றின நிறைய விஷயங்கள் இதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பங்குச்சந்தைங்கிற டாபிக்குள்ளே போய் நிறைய விஷயங்களை நம்ம புரிய வைக்கிறாங்க. அதாவது அது என்ன, எப்படி வேலை செய்யுது, எப்படி வந்து அதில் வந்து முதலீடு பண்ணலாம், எதை நம்பலாம், எதை நம்பக்கூடாது, படிச்சுக்கிட்டே இருந்து காலங்களை வீணாக்கிறத விட அதில் வந்து இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து அதில் சொல்லியிருப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போது யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு கொஞ்சம் வெல்த்தியாக இருக்கிறாங்கன்னா அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணுறதுங்கிறது அந்த மாதிரி செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களோட குடும்ப சூழ்நிலை, அவங்களோட வருமானம், அவங்களோட இதெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமானதாக இருக்கும். நம்மளதை பொறுத்து நம்ம வந்து ஒரு ஆய்வு, அதாவது நம்ம எதை செய்ய போகிறோமோ அதில் வந்து நல்ல ஒரு ஆய்வு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை இதில் சொல்கிறாங்க. என்கிட்ட கேட்டோம்னா இதில் வந்து இந்த புக்கு இது வந்து ஒரு டீனேஜராக இருக்கிற நம்மளோட வழிகளை கண்டுகொள்ளலாம் இதை வச்சு. இன்னொரு ஒரு புக்கு இருக்குது, அது வந்து த ரிச் டாடி புவர் டாடிங்கிறது. அதை பற்றியும் நிறையா பேர் பேசியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னா, ஒரு பணக்காரர்கள் எப்படி தங்களோட குழந்தைகளை தயார் பண்ணுறாங்க, அதாவது பணக்காரனோட குழந்தை அவங்களுக்கு தேவையான என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது அந்த புக்கு. இந்த 2 புக்கும் வந்து இப்போது நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். இதை பற்றின வீடியோக்கள் இனிமேல் அதிகமாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பார்ட்டில் நிறைய விஷயங்கள் இதில் தனித்தனியாக பிரித்து நம்ம சொல்ல போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.